ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு போலீஸ்காரர் திரும்ப திரும்ப கேள்வி கேட்க இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பதவிடுச்சுங்க. உடனே கடுப்பாயிட்டாங்க. என்ன பதில் சொல்லணும்னு தெரிலங்க. நிவீனை நீ யாருன்னு கொஷின் கேட்க ஐயோ சமாளிக்க முடியாமல் இவங்க பட்ட பாடு இருக்கு ஐயோன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் ஸ்மார்ட்டாக வெளியே கூட்டு வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. பேசிகிட்டு இருக்க கேப்பில் காவேரியை நீ ஏமா நிற்கிற போய் உட்காருமான்னு ஒரு பேச்சுக்கு சொன்னாருங்க. அங்கிட்டு போன உடனே நிவீன் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டான். ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு அடே கொஞ்ச நேரம் கூட என் பொண்டாட்டியை தனியாக விட முடியலையாடு, இப்படி ஃபாலோ பண்ணுறேடு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ லவ் இருக்குது, வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணால் என்ன யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி. சரி பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. திடீர்னுமா இங்கே வாமா சார் கூப்பிட்றாருன்னு கூப்பிட்டு வந்து பக்கத்துலேயே நிற்க வச்சுக்கிட்டாங்க. நல்லா வருவாப்பா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பொசசிவ்னஸ் பொங்கி வெளியுதே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்கள்ட்ட நின்று கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் நிவீன் நீ வந்துட்டு இங்கே வெயிட் பண்ணு, நான் காவேரி கூட்டு போய் சாப்பிட வைக்கிறேன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வராரு. நல்லாப்பா சாமி சிறப்பான சம்பவம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கூட்டு வந்து சாப்பிட வைக்கிறேன்ற பேரில் அதுக்கப்புறம் உட்கார வச்சுட்டு நிவீன்ட்ட பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்க கேப்பில் கடுப்பாயிட்டாரு. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எப்படியும் நீங்கள் காவேரி என்கிட்ட கொடுத்துருவேன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் நான் பண்ண தப்புடா, நான் அப்படி பேசுனது தான் தப்பு, முதல்ல உன்கிட்ட பணத்தை செட்டில் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லை, முதல்ல ஏன் பொண்டாட்டி எப்பட்றா நீ கேட்கலாம், வாய்ப்பே இல்லைடா, விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்காரு. மனசில் நினச்சிட்டா மட்டும் போதுமா, வீர செயலை வெளியே காமிக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் வந்துட்டு யமுனா எதனால் அதை சூசைட் அட்டன் பண்ணா, உன்னால தானே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க அவள் ஒன் சைட் லவ்வுப்பா அப்படின்றாங்க. தம்பி நீ உன்னோடதும் ஒன் சைட் லவ்வுப்பா, இது தெரியாமல் போயிடுச்சு. காவேரி இப்போ ஒன்று லவ் இல்லைப்பா, நம்ம விஜய் சார் சூப்பர் ஸ்டாரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அது தெரியலையா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஜோடிப்புறாவை பிரிக்காதீங்க, இடையில நீ வந்தால் மூஞ்சி அடிச்சு குழப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி கஜ்ஜுக்கும் காண்டாமல் இருக்குமா, இவங்க ரெண்டு பேரும் மாற்றி அடிச்சுக்க. இதை பார்த்தோன்னே காவேரிக்கு அப்செட் ஆயிடுச்சு. அப்செட் ஆனது மட்டும் இல்லைங்க, விஜய் ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிறான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிங்க, அப்போ தான் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கல்ல வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இவங்க ரெண்டு பேருக்கு நடந்த பிரச்சனையில் எப்படியோ காவேரியும் விஜயும் சேர்ந்தா சரிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.